அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே, 1000 வருட அரசாட்சியே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே அடியேன் தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் கூட தேவனுடைய கிருபையினால நாம் சகோதர சகோதரிகளாக இந்த புதன்கிழமை மாலை பொழுதில் ஒன்றாக கூடி வந்து நாம் சர்வவல்லமுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய மேலான சத்தியங்களை நாம் தியானிக்கவும் தேவன் இரக்கம் பாராட்டி நம் அனைவரையும் இங்கு கூட்டி சேர்த்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர அந்த வகையில் நம்ம தேவனுக்கு நன்றிகளையும் துதிகளையும் சோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொண்டு இந்த நாளுக்குண்டான பாடத்துக்குள் நாம் இப்பொழுது கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர அன்புக்குரியவர்களே, நம்ம ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி குறித்ததான பாடங்களை நம்ம தொடர்ந்து தொடர் பாடமாக தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பாடம் எத்தனாவது பாடங்க? எத்தனாவது பாடங்க? எத்தனாவது பாடம்? 59வது பாடம். இன்றைய நாளில் நான் பார்க்க பாடம் 59வது பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் இப்போ கடைசியாக பார்த்த பாடம் எலிசாவின் அற்புதங்களை நாம் பார்த்தோம். எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் அவர் தொடர்ந்து 13 அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதங்களை தான் நம்ம தொடர்ந்து தொடர் பாடமாக நாம் தியானிக்க போகிறோம். அந்த வகையில் நம்ம கடந்த வாரத்தில் முதல் அற்புதம் எலிசாவின் ஊழியத்தில் செய்த முதல் அற்புதத்தை நம்ம பார்த்தோம். அதாவது அசுத்தமான நீரை தூய்மையாக்கியது. அந்த நீரானது அசுத்தமான நீர். அதுவும் என்ன ஒரு பட்டணம்னு பார்க்கும்போது எரிகோ அப்படிங்கிற பட்டணம். அப்படித்தானுங்க, எரிகோ அப்படிங்கிற பட்டணத்தில் இருந்த தண்ணி எப்படி இருந்துச்சுங்களா? தண்ணி இருக்குது, ஆனால் தண்ணி எப்படி இருக்குதுங்க? அசுத்தமாக இருக்கு, குடிக்க முடியாது. குடிப்பதற்கு ஏற்ற தண்ணி இல்லாதனால அங்கே எந்த விதமான அங்கே ஜனங்களும் குடித்து உயிர் வாழ முடியாது. ஜீவன் தரக்கூடிய தண்ணீர் அங்கே இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அது எரிகோ என்றால் நறுமணமான தோட்டம்னு நம்ம அர்த்தம்னு பார்த்தோம். அப்படித்தானுங்க, நம்ம கடந்த பாடத்தில் பார்த்தோம். எரிகோ என்றால் நறுமணமான தோட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த இடத்தினுடைய தண்ணீரானது பாருங்க, அந்த நறுமணம் தரக்கூடிய தோட்டமானது என்னாச்சுன்னா அது அசுத்த நீரால் கெட்டு போனதாக இருக்குது, பயன்படுத்த முடியாமல் போச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு எலிசா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்னா, புது தொண்டியில் உப்பு கொண்டு போட சொன்னார். அப்போ அந்த தண்ணியில் உப்பு போட்டோன்னே அந்த தண்ணி என்ன ஆச்சுன்னா சுத்தமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அன்பான சகோதர எலிசா செய்கிறதான அற்புதங்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ராஜ்யத்தில் முற்பிதாக்கள் செய்யக்கூடிய அற்புதங்களுக்கு ஒப்புமையாக இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு நிழலாகத்தான் அன்னைக்கு எலிசா தீர்க்கதரிசி அந்த அற்புதங்களை செஞ்சார். அப்போ அந்த அற்புதங்கள் பார்க்கும்போது நிஜத்தில் ராஜ்யத்தில் முற்பிதாக்கள் எலிசா இந்த பாடத்தில் முற்பிதாக்களை அடையாளப்படுத்துகிறார். அப்போ முற்பிதாக்கள் மூலமாக நடக்கக்கூடிய அற்புதங்களை தான் நம்ம பாடமாக தியானிச்சு வரோம். அப்போ அசுத்தமான நீர், தண்ணீர் என்றாலே சத்திய வசனத்தை தான் அடையாளப்படுத்துங்கிறத பார்த்தோம். அப்போ அசுத்தமான தண்ணீர், அசுத்தமான போதனைகள். அப்போ என்னாச்சுன்னா அந்த மாதிரி சாத்தானால அசுத்தமாக்கப்பட்டுச்சு, அசுத்தமான போதனைகளாக இருந்துச்சு. அது பயன்படுத்த முடியாதனால அந்த நிலம் பாழா போச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே பயன்படுத்த முடியாத அளவுக்கு அங்கே தண்ணீரானது இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த நீரை சுத்தமாக்கியது யாருன்னா அந்த உப்பு. அந்த உப்பு என்பது யாரை அடையாளப்படுத்துகிறது? நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு யாரை பார்த்து சொன்னார்? தன்னுடைய சீசர்களை பார்த்து. அப்போ சீசர்கள் யாரும் நாம தான், பயப்படாதே சிறுமந்தை. அப்போ மகிமையடைந்த திருச்சபையின் பிள்ளைகள் ராஜ்யத்தில் அவங்க மூலியமா வெளிப்படக்கூடிய சத்தியங்கள் முற்பிதாக்கள் வழியாக யாருக்கு போய் சேரும்? பயன்படுத்த முடியாத அசுத்தமான நீர் அப்படிங்கிறது அசத்தியம் எல்லாம் அதாவது மகிமையான திருச்சபை உப்பா இருக்கிற ஜனங்க மூலியமாக என்னாகப்படுதுன்னா பரிசுத்தமாக்கப்பட்டு இங்கே சுத்தமாக்கப்பட்டு முற்பிதாக்கள் வழியாக எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு அந்த நிலமானது பயன்படுத்துறதுக்கு ஏற்ற மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறது அந்த பாடத்தை நம்ம தியானிச்சோம். இந்த நாளிலும் அன்பான சகோதர சகோதரிகளை நான் பார்க்குறோம். முதலாம் அற்புதம் தண்ணீர் சுத்தமாக்கப்பட்டது. மாம்ச இஸ்ரேல் ஜனங்களுடைய கோட்பாடுகளை சரி செய்கிறது. அதாவது நியாயப்பிரமாணம் மாம்ச இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வேதாகமமாக இருந்துச்சு.
அதை கடைப்பிடிச்சா ஜீவன், கடைப்பிடிக்க முடியலன்னா மரணம் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ அதை கடைப்பிடிக்க முடியாமையே அவனால போச்சுன்னு பார்க்குறோம். அதில் வந்து அசுத்த போதனைகள் கலந்ததை நம்ம பார்க்குறோம். அது வந்து தேவன் வந்து சுத்தமாக பண்ணது அடையாளப்படுத்துவதாக இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்தது இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு இரண்டாவது அற்புதம். எலிசா தீர்க்கதரிசி செய்த இரண்டாவது அற்புதமாக நம்ம பார்க்கறது, அன்பான சகோதரர்களே, மொட்டைத்தலையா ஏறிப்போ. மொட்டைத்தலையா ஏறிப்போ தான் பாடத்தின் தலைப்பு. ஏறிவா, இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஆதார வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அன்பான சகோதரர்களே, நம்ம பார்க்க 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதாவது அவன் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு, அவ்விடத்தை விட்டு எங்க போறாரு அப்படின்னா எங்க இருக்கிறார் அவரு? முதல் அற்புதம் எங்க நடந்துச்சு? எந்த இடத்துல நடந்துச்சு சொல்லுங்க. முதல் பாடத்துல நம்ம சொன்னோம், முதல் அற்புதம் தண்ணீர், அசுத்தமான நீர் சுத்தமாக்கப்பட்டது எங்க? எரிகோவில். அப்ப அந்த இடத்தை விட்டு எங்க போறார்? அவன் அவ்விடத்தை விட்டு அப்படின்னா அந்த எரிகோவை விட்டு எங்க போறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெத்தேலுக்கு போறார். அப்ப வழியில நடந்து போகும்போது பிள்ளைகள் வந்து பட்டணத்திலிருந்து வர்றாங்க. பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று நிந்தித்தார்கள், என்று சொல்லி நிந்தித்தார்கள். எலிசாவை பார்த்து மொட்டைத்தலையா ஏறிப்போ அப்படின்னு சொல்லி நிந்திக்கிறாங்க. அப்ப இப்படியாக வந்து அவங்க நிந்திக்கிறாங்க. அதுக்கு 24ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. பாருங்க, எலிசா தீர்க்கதரிசிய அந்த பட்டணத்திலிருந்து வந்த 42 பிள்ளைகள், 42 பிள்ளைகள் வந்து அப்படியே வர்றாங்க. 42 பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க, வர்றாங்க. பட்டணத்திலிருந்து வந்து பார்க்குறோம். பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, எலிசாவை பார்த்து மொட்டைத்தலையா ஏறிப்போ அப்படின்னு சொல்லி நிந்திக்கிறாங்க. அப்போ அவர் தலை மொட்டையா இருக்குது. எலிசாவின் தலை வந்து எப்படி இருக்கு? மொட்டையா இருக்கு மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க? ஏறிப்போ அப்படின்னு சொல்லி நிந்திக்கிறாங்க. உடனே எலிசா என்ன பண்றாருன்னா திரும்பி பார்த்து அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, கர்த்தரின் நாமத்தில் அவர்களை சபிக்கிறார். பிள்ளைகளை சபிக்கிறார் எலிசா. உடனே பாருங்க, எலிசா சபித்த உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வருது. காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளையும் என்ன பண்ணிச்சா? 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அப்போ அவர்களில் வந்து 42 பிள்ளைகளை வந்து பீறி போட்டுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்பான சகோதரர்களே, இங்கே பார்க்குறோம், எலிசா தீர்க்கதரிசி சபித்தவுடன் காட்டிலிருந்து 2 கரடி வந்து அந்த பிள்ளைகளை பீறி போட்டுச்சு. அப்போ பீறி போட்டுச்சுன்னு என்ன அர்த்தம்? கொன்று போட்டுச்சு, அப்படித்தானுங்க. அப்போ பீறி போட்டுச்சுன்னா, கரடி பீறி போட்டுச்சுன்னா என்ன ஆகும்? கரடி பீரிச்சுன்னா என்ன ஆகும்? காயமாகும், ரத்தம் வரும். உடனே என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நேரம் செத்து போயிடுவாங்க. இப்படியாக வந்து அன்பான சகோதரர்களை பார்க்குறோம், இந்த கரடிகள் வந்து அவங்கள வந்து 2 கரடிகள் அவங்கள பீறி போட்டுச்சு. அதான் நமக்கு ரீப்ரிண்ட் நம்பர் 34/28 நம்ம மூத்த சகோதரர் ரசல்பர் இந்த ஒரு சம்பவத்தை குறித்து அவர் 2 ஆர்டிக்கல்ல கொடுக்குறாரு, வாசிக்கலாம். இதைத் தொடர்ந்து எலிசா பெத்தேலுக்கு போகிற வழியில் பிள்ளைகள் வந்து அவரை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். மொட்டை தலையா என்னும் வார்த்தையானது அந்த காலகட்டத்தில் அவதூறான அடைமொழியாக காணப்பட்டதென சிலரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாருங்க, அதாவது அந்த காலத்துல வந்து இந்த மொட்டை தலையா அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து அவதூறான வார்த்தைகள். அவதூறான வார்த்தைகளுக்கு தான் அந்த மொட்டை தலையாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்களா. அவதூறு பண்ணி அவங்கள வந்து அவமானப்படுத்தி நிந்தித்து பேசுறது, அவங்கள கேவலமா பேசுறது. அப்போ அந்த மாதிரி வார்த்தைக்கு தான் அந்த மொட்டை தலையா அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம பகுதியில் கூட அந்த வழக்கம் இன்னைக்கு இருக்கு, மொட்டை தலையான்னு பேசுறதெல்லாம். அப்போ பார்க்கிறோம், அது தொடர்ந்து வாசிக்கலாம். அதுவும் இந்த பிள்ளைகள் தண்ணீர்கள் சொஸ்தப்படுத்தப்பட்ட பட்டணத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். இந்த பிள்ளைகள் வந்து பாருங்க, பட்டணத்திலிருந்து வந்து, அப்போ இதுக்கு முன்னாடி எந்த பட்டணத்துல தண்ணீர் சொஸ்தமாக்குனாரு?
அந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிறார், தண்ணீர் சொஸ்தமாக்கிட்டார். இப்போ அங்கிருந்து புறப்பட்டு எங்கே போறார் அப்படின்னா பெத்தேலுக்கு போறார் எலிசா. இப்போ அந்த பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பெத்தேலுக்கு போறார். போற வழியில தான் பட்டணத்திலிருந்து வந்து பிள்ளைகள் அப்படின்னு படிக்கிறோம். அப்போ எந்த பட்டணம்னா எரிகோ பட்டணம். அப்படின்னா அந்த எரிகோ பட்டணத்துல தான் அதுக்கு முன்பதாக தண்ணீரை வந்து சொஸ்தப்படுத்தி நல்ல சுத்தமான தண்ணீரை மாற்றினார். அந்த பட்டணத்தை சேர்ந்த பிள்ளைகள் தான் இவங்க. நிழலாக காணப்படுமானால் இது மாம்ச இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியில சிலர் புதிய சூழ்நிலைகளை பாராட்டி போட்டுவார்கள், மற்றும் சிலர் அதை இழிவாக கருதி அசட்டை பண்ணுவார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறதாய் காணப்படுகிறது. அப்போ பாருங்க, ரீப்ரிண்ட் நம்பர் 34:28 நம்ம மூத்த சகோதரர் சொல்றார். ஆனா முதல்ல வந்து பார்க்குற அன்பான சார், கடந்த பாடத்தில் பார்த்தா தண்ணீர் அசுத்தமானது அப்படிங்கிறது முதல்ல வந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அவங்களும் கடைப்பிடிக்கல, தேவன் கொடுத்தார். அவங்க கடைப்பிடிச்சு உலக ஜனங்களை எல்லாம் கடைப்பிடிக்க வைக்கிறத கொடுத்தார். அவங்களும் கடைப்பிடிக்கல, உலக ஜனங்களை கடைப்பிடிக்க வைக்கல. அதனால தான் தேவன் சொன்னார், ராஜ்யத்தில் சியோன்ல இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து வசனமும் வெளிப்படும்னார். அப்போ என்ன அர்த்தம்? எங்கிருந்து தான் வசனம் வெளிப்படணும்? எருசலேமில் இருந்தால் வெளிப்படணும். அப்போ அந்த தண்ணீர் முதல்ல அங்கே சுத்தமாக்கப்பட்டுச்சு, எருசலேமில், இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில். பாருங்க, அங்கே வந்து அந்த பட்டணம் என்பது பாருங்க ஒட்டுமொத்த உலகம் மற்றும் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்குது. சிலர் வந்து அங்கே என்ன பண்ணுவாங்கன்னாமா, மாம்ச இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில் சிலர் வந்து புதிய சூழ்நிலை பாராட்டி போட்டுருவாங்களாமா. ஆனால் சிலர் வந்து அதை வந்து இழிவாக பாருங்க, அந்த பட்டணத்தில் எல்லாருமே வந்து எலிசாவை நிந்திக்கல. 42 பிள்ளைகள் தான் வந்து அங்கே வந்து நிந்திக்கிறாங்க, அசட்டை பண்ணுறாங்க. அதனால தான் வந்து பாருங்க, அந்த சுத்தமாக்கப்பட்ட தண்ணீரை பருகிய பட்டணத்திலிருந்து வந்த பிள்ளைகள் சிலர் எலிசாவை நிந்திக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதைத்தான் வந்து அடையாளப்படுத்துது. அப்போ உடனே வந்து அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்தது ரீப்ரிண்ட் நம்பர் 24-28 தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. சொல்லர்த்தமான சம்பவத்தை பொறுத்த மட்டில் இது அந்த பிள்ளைகளுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் சரியாய் கற்பிக்காததன் காரணமாய் அல்லது கற்பிக்க தவறினதின் காரணமாய் தங்களது கடமையில் தவறி போனவர்களாகிய அப்பிள்ளைகளின் பெற்றோர்களுக்கும் கர்த்தருடைய பிரதிநிதிகளை மதிப்பதன் மூலம் கர்த்தரை மதிப்பது தொடர்புடைய பாடத்தை கற்பித்து கொடுத்ததாய் இருந்தது. பாருங்க, அதாவது நம்ம சகோதரருடைய ரீப்ரிண்ட் ஆர்டிகல் பார்க்கும்போது, அதாவது அந்த பிள்ளைகள் 42 பிள்ளை, அவர்களில் 42 பிள்ளைகளை பிரிவு போட்டுச்சு. சொல்லத்தமான சம்பவத்தை நாம் பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு தங்கள் பிள்ளைகளுக்கு சரியாக கற்பிக்காதன் காரணமாய் பாருங்க, அந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சரியாக கற்பிக்கலையா, கற்பிக்காதனால அந்த பிள்ளைகள் கற்பிக்க தவறியதன் காரணமாக தங்களது கடமைகளை தவறி போனவர்களாகிய அந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை சரியாக வளர்க்காதனால, எலிசாவுடைய மகிமை தெரியாதனால அவர்கள் போய் எலிசாவை நிந்திக்கிறாங்க. அப்போ என்னாச்சு, அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கும் வந்து இது ஒரு பாடமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய பிரதிநிதிகளை மதிப்பதன் மூலமாக கர்த்தரை மதிப்பது தொடர்புடைய பாடத்தை கற்பித்து கொடுக்கத்தக்கதாக இருந்தது. அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரங்களை மதிக்கிறது வந்து கர்த்தரை மதிக்கிற மாதிரி, தேவனை மதிக்கிற மாதிரி. அப்போ தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, தேவனுடைய பிரதிநிதிகளுக்கு மரியாதை தரணும் அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு போதித்து வளர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வந்து நமக்கு இங்கே வலியுறுத்தி சொல்லுது இந்த ஒரு பாடம். அப்போ இந்த ஒரு சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம், பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகள் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ எலிசாவினுடைய மொட்டை தலையை நிந்தித்தது அப்படிங்கிறது பார்க்கும்போது, தலை என்றாலே அன்பான சகோதரர்களே அதாவது ஒரு அதிகாரத்தை அடையாளப்படுத்துகிறது. அப்போ எலிசாவின் மொட்டைத்தலை அவன் வந்து அதை பார்த்து நிந்திக்கிறாங்க அப்படின்னா அவருடைய அதிகாரத்தையும் தலைமையும் அவங்க வந்து ஏற்றுக்கல, மதிக்காமல் செயல்பட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ எலிசா வந்து முற்பிதாக்களுக்கு அடையாளமாக இருக்காரு. இப்போ முற்பிதாக்கள் வந்து இந்த பூமியில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுடைய பிரதிநிதிகளாக இருந்து பிரபுக்களாக இருந்து ஆட்சி புரிப்பாங்க, சத்தியத்தை கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ அவருடைய அதிகாரத்தையும் அவங்களுடைய தலைமையையும் மதிக்காதவர்கள் தான், மதிக்காமல் இருக்கிறத அந்த மொட்டைத்தலையா அப்படின்னு சொல்லி நிந்தித்தது அடையாளப்படுத்துது. பண்பான சகோதரர் எலிசா வந்து பாருங்க பெத்தேலுக்கு சொல்றார், அந்த எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு போறார். அப்ப பெத்தேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடுன்னு அர்த்தம். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு அப்படின்னு அர்த்தம். அன்பான சகோதரர், அப்ப எலிசா வந்து பாருங்க பெத்தேலுக்கு போறாருன்னா தேவனுடைய வீட்டுக்கு போறான்னு அர்த்தம். அப்போ தேவனுடைய வீடா இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ எலிசா வந்து பெத்தேலுக்கு போகும்போது
42 பிள்ளைகள் வந்து அவரை சந்திக்கிறாங்க. அப்போ இது வந்து எதை அடையாளப்படுத்துகிறதுனா பாருங்க, முற்பிதாக்கள் வந்து தேவனுடைய வீட்டை, அதாவது இஸ்ரேல் துவங்கக்கூடிய பூமிக்குரிய ராஜ்யத்தை முதல்ல தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும் காலத்தை குறிக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அதாவது அந்த எலிசா பெத்தேலுக்கு போறது அப்படின்னா, பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு நிறுத்தம். இப்போ முற்பிதாக்கள், எலிசா வந்து முற்பிதாக்கள் அடையாளப்படுத்துறாரு. முற்பிதாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய வீடாக ஒட்டுமொத்த உலகத்தை மாற்ற போறாங்க. அப்போ அது எங்க துவங்குறாங்க? எங்க துவங்குறாருங்க? எருசலேமில் துவங்கப்படும். அதாவது இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் தான். அப்போ இஸ்ரேலில் துவங்குவாங்க. அப்போ பூமிக்குரிய ராஜ்யம் முதல்ல அங்கே தான் ஸ்தாபனமாகுது. அப்படியே படிப்படியாக என்ன பண்ண, நம்ம யோர்தான் நதி மரபுகளில் பார்த்துருக்குறோம், மற்ற பாடங்கள்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ அதாவது அங்கிருந்து தான் ஃபஸ்ட்டு வேத வசனம் வெளிப்படும். படிப்படியாக எல்லா உலகம் முழுவதும் பரவுங்கிறது நம்ம படிச்சுக்கிறோம் பல பாடங்களில். அப்படியாக இஸ்ரேலில் தூங்குவாங்க. இப்போ பூமிக்குரிய ராஜ்யம், அப்போ பாருங்க, எலிசா வந்து அதை வந்து என்ன பண்ணுவார்னா தேவனுடைய வீடாக மாற்றக்கூடிய காலத்தை தான் அது குறிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதில் நமக்கு மூத்த சோருடைய ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல் நம்பர் வந்து 5779 5779 படிக்கலாம். எலிசா பெத்தேலுக்கு பிரயாணப்பட்டு சென்றபோது சில பிள்ளைகள் அவரை மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். இவர்கள் குழந்தைகளோ சிறு பிள்ளைகளோ அல்ல, வாலிப பிள்ளைகளாக இருந்தார்கள். எலிசா அவர்களை திரும்பி பார்த்து சபித்தார். அதாவது இங்க பார்க்க பிள்ளைகளை எலிசா சபித்தாரு, அதனால கரடி வந்து அவங்களை பீறி போட்டுருச்சுன்னும் போது நமக்கே கஷ்டமா இருக்கு. அவர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், அந்த பிள்ளைகள் நிந்திக்கிறது சரியா தெரியாம அந்த பிள்ளைகள் வந்து நிந்திச்சது, அதுக்கே இப்படி சபிக்கணும், அந்த கரடிகள் வந்து பீறி போடுற அளவுக்கு அவர் இரக்கமில்லாதவராக இருக்கிறாரா அப்படின்னு கூட நம்ம சாதாரணமாக படிக்கும்போது யோசிக்கலாம். சாதாரண படிக்கிற எந்த ஒரு மனுஷனுக்கும் அப்படிதான் தோணும். இந்த சம்பவத்தை படிக்கும்போது பிள்ளைகளை வந்து கரடி பீறி போடுற அளவுக்கு அவர் வந்து விட்டுருக்கிறாரு, அப்போ தேவனும் அவர் சபிச்சதை கேட்டு பிள்ளைகளை பீறி போட வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம், படிக்கிறவங்களுக்கு தோணலாம். அப்படிதான் ஆக்சுவலாக தோணும். ஆனால் பாருங்க, அந்த இவர்கள் சிறு குழந்தைகள் கிடையாதான், சிறு பிள்ளைகளோ அல்லவா, வாலிப பிள்ளைகளாக இருந்தார்கள்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க வாலிப பிள்ளைகளா இருந்தாங்களா. எலிசா வந்து அவர்களை பார்த்து சபித்தாராம். அதாவது பாருங்க, அடுத்தது ரீப்ரிண்ட் நம்பரை 4757, அதாவது 4757, அதில் வந்து பார்க்கும்போது வாசிங்க. 42 வாலிபர்களை சபித்தது, இவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி 21 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்ததால் அந்த அர்த்தத்தில் பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டனர். பாருங்க, அதாவது 42 வாலிபர்கள் தான் சபித்திருக்கார். இவர்கள் வந்து நியாயப்பிரமாண சட்டத்தின் பிரகாரமாக 21 வயசுக்கு கீழ்பட்டவர்களாக இருந்திருக்கிறாங்க. 21 வயசுக்கு கீழே நியாயப்பிரமாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்டளையில் கொடுக்கப்பட்டிருக்கு. 30 வயசு ஆகும்போது தேவனோட ஊழியத்தை செய்யணும். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 30 வயசு ஆகும்போது ஞானஸ்தானத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்படியாக வந்து நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக 21 வயதுக்கு கீழ்பட்டவர்களை வந்து பாருங்க, அதாவது பிள்ளைகளாக கருதுறாங்க. அந்த அர்த்தத்தில் பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து, மொட்டை தலையா ஏறிப்போ என்று எலிசாவை கேலி செய்தனர். உன்னுடைய எஜமானன் எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனாரே, நீயும் ஏன் அவர் கூட செல்லவில்லை? நீ மொட்டை தழையன் அல்லது உன் ஆண்டவனை இழந்தவன். எலியாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது நீ தீர்க்கதரிசி என்று கூறுவதற்கு தகுதியற்றவன். இது எங்களுடைய மொழி. அதாவது இப்படி வந்து அந்த பிள்ளைகள் வந்து நிந்திக்கிறது, எப்படி நிந்திக்கிறது என்ன அர்த்தம்? மொட்டை தலையா ஏறிப்போன்னு வந்து சொல்லி நிந்திக்கிறாங்கன்னா அவங்க வந்து கூட வந்து என்னென்ன வார்த்தை சொல்லிக்கலாம். அதாவது உன்னுடைய எஜமானன் எலியா அவர் வந்து சுழல் காட்டில் பரவாயில்ல எடுத்துக்கொள்ளப்பட்டார். எஜமானன் ஏறி போனாரு, நீ ஏன் போகல? அப்போ என்ன அர்த்தம்? நீ மொட்டை தலைய, நீ உன்னுடைய ஆண்டவனை நீ இழந்துட்ட அப்படின்னு இவரை வந்து அவதூறான வார்த்தைகளை சொல்லி எலிசாவை அங்கே வந்து இந்த பிள்ளைகள் வந்து நிந்திச்சுக்கிறாங்க. அதாவது இந்த வாலிபர்கள் நிந்திச்சிருக்காங்க. அப்போ எலிசா வந்து உடனே இதுக்கு சபிச்சிருவாரா? ஏன் அவர் பொறுக்க முடியாதா? பொறுமை இல்லையா அவருக்கு? ஏன்னா தேவனுடைய மனுஷனா தானே இருக்காரு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பாருங்க, அடுத்து நமக்கு இதுக்கான விளக்கம் வந்து நம்ம சகோதரர் கொடுக்குறாங்க. ரீப்ரிண்ட் நம்பர் 4757. எலிசா பிள்ளைகளை சபிக்கவில்லை, அவர் அவர்களை சபித்தார் என்று நாம் படிக்கும்போது அதன் சரியான பொருள் அவர்களை கண்டனம் செய்தார் என்பதாகும். பாருங்க, சபிக்கலையா, கண்டனம் செஞ்சிருக்காரு. கண்டனம் தான் செஞ்சிருக்காரு, சபிக்கவில்லை. நம்ம சகோதரர் மூத்த சகோதரர் சொல்றாரு. வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ என்று இயேசு கடிந்து கொண்டது போல அது இருந்தது. அவரை கேலி செய்த பல்வேறு வயதுடைய வாலிபர்கள் மீது அவர் ஐயோ அல்லது சாபத்தை அறிவித்தார். அவர்களுக்கு ஏதாவது நடக்கும் என்று அறிவித்தார். அதாவது அங்க வந்து கேலி செஞ்சு அவமானப்படுத்தி நிந்தித்த பிள்ளைகளுக்கு, அந்த வாலிபர்களுக்கு
அதாவது கண்டனம் செஞ்சார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்தில் கூட பரிசேயர் சதுசேயர்கள் வந்து அவர் வந்து குற்றம் கண்டுபிடித்து அவரை வந்து கொலை செய்ய பார்த்தாங்க, அவரை வந்து நிந்தித்தார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? வேதப்பாரகரே பரிசேயர்கள் ஐயோ அப்படின்னார். ஐயோ என்ன அர்த்தம்? ஐயோ அப்படின்னா என்ன? நீங்கள் வந்து அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஐயோ உங்களுக்கு ஐயோ அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஐயோ அப்படின்னா நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ இந்த அர்த்தத்தில் கர்த்தர் சொன்னார், அப்படிதான் சொல்லி திட்டினார். அப்போ அது அந்த ஒரு இதில் தான் வந்து எலிசாவும் அங்கே வந்து கண்டனம் செய்திருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது இப்போ நம்ம 4757 தொடர்ந்து வாசிக்கலாம். தெய்வீக ஞானம் கணக்கு தீர்த்து அவரை நிரபராதியாக்குகிறார். உடனே 2 பெண் கரடிகள் ஒழுங்கீனமாக கும்பல் மீது வந்து அவர்களை காயப்படுத்தி பீறி போட்டது. வேதாகமத்திற்கு விரோதிகள் சிலர் 42 பேரை கொன்று போட்டது என்று வாசிப்பார்கள். ஆனால் அப்படி எதுவும் சொல்லப்படவில்லை. பாருங்க, அதாவது இங்க வந்து எலிசா அங்க வந்து கண்டனம் பண்ணோன்னே தேவன் அங்க கணக்கு தீர்த்து அவர் நிருபராதியாக்குறார். எப்படின்னா உடனே 2 பெண் கரடிகள் வந்து காட்டுல இருந்து புறப்பட்டு வந்து அந்த ஒழுங்கீனமா நடந்து கொண்ட அந்த கும்பல் மீது, அந்த 42 அந்த வாலிபர்கள் மீது பாய்ந்து அவர்களை கடித்து காயப்படுத்தி பீறி போட்டுச்சு. பீறி போட்டதுன்னா அங்கே கொன்று போட்டதுங்கிற மாதிரி வசனம் இல்லை. ஆனால் படிக்கும்போது நமக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, அவன் பீறி போட்டதுன்னா அவங்க கொன்றுச்சு, 42 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தோணி இருக்கலாம். படிக்கிறவங்க அப்படி தான் தோணும். ஆனால் இங்கே நமக்கு மூத்த சகோதரர் சொல்கிறாரு, அவளை காயப்படுத்தி பீறி போட்டதுங்கிறாரு. இப்போ வேதாகமத்துக்கு விரோதிகள் சிலர் 42 பேரை கொன்று போட்டது என்று வாசிப்பார்கள். அப்போனாலும் அப்படி எதுவும் சொல்லப்படவில்லை அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்தது ரீபீட் நம்பர் 5779 படிக்கலாம். 2 பெண் கரடிகள் வந்து அவர்களை காயப்படுத்தி பீறி போட்டது. கரடிகள் அவர்களை கொன்றதாகவோ தின்றதாகவோ சொல்லப்படவில்லை. ஆனால் 42 இளம் துஷ்டர் கரடிகளால் பீறி போடப்பட்டார்கள். அது அவர்களது குற்றங்களுக்காக தண்டனையாக இருந்தது. அந்த கரடிகளை கூட 2 பெண் கரடிகள் வந்து அவங்களை காயப்படுத்தி பீறி போட்டிருக்கு. அந்த கரடிகள் வந்து அவங்களை கொன்றதாகவோ அல்லது சாப்பிட்டதாகவோ சொல்லப்படலை. அதனால வந்து அந்த 42 இளம் துஷ்டர்கள், நம்ம மூத்த சகோதரர் சொல்றாரு பாருங்க, 42 இளம் துஷ்டர்கள், துஷ்டமான பிள்ளைகள், பெற்றோரால சரியாக வளர்க்கப்படாத துஷ்டமாக விடப்பட்ட பிள்ளைகள் அந்த கரடிகளால பீறி போடப்பட்டாங்களாம். அது அவர்கள் செய்த குற்றங்களுக்கான தண்டனை, அவங்க செஞ்ச குற்றங்களுக்கான தண்டனைக்கு இது அடையாளமா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இது வந்து நம்ம பார்க்குறோம் அப்படியே அவரோட அரசாட்சியில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வாசிக்கலாம். அடுத்த நம்பர்ல அதுலேயே தான் இதை போலவே 1000 வருட யுகத்தில் உலகத்திற்கான தண்டனை இருக்கும். பாருங்க, இது மாதிரிதான் 1000 வருட யுகத்துல மூத்த சகோதரர் ரசபருடைய ரைட்டிங்ஸ்ல பார்க்கும்போது இந்த மாதிரி தான், இந்த சம்பவத்தை போலதான் 1000 வருட யுகத்துல கர்த்தருடைய ராஜ்யத்துல பாருங்க உலகத்துக்கான தண்டனை இப்படிதான் இருக்குங்கிறார். பாருங்க, அதே போல ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் பரிசும் கொடுக்கப்படும். பாருங்க, அந்த 1000 வருட அரசாட்சி கர்த்தருடைய நாள்ல பாருங்க நல்ல செயலுக்கு பரிசு கொடுக்கப்படுமா. நல்ல செயல்கள் நடந்துச்சுன்னா உடனே பரிசு கிடைக்கும், வெகுமதி கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி வந்து தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்ங்கிறார். வேதாகம நியாய தீர்ப்பில் சொல்லப்பட்ட பிரகாரம் அடிகள் மூலமாக உலகமானது நன்மை தீமைகளை பற்றி 1000 வருட காலத்தில் போதிக்கப்படும். உலகத்துக்கு அதாவது நன்மை தீமை பற்றி போதிக்கப்படும் அரசாட்சியில். ஏன்னா மரித்தவர்கள் எல்லாரும் உயிர்த்திருந்து வருவாங்க, எல்லாம் வரும்போது அதே மனநிலையில் தான் வருவாங்க. அப்ப நன்மை எது தீமை எது நாங்க போதிக்கப்படும். பாருங்க, வசனம் வாசிட்டோம். ஏசாயா 26:9 கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். பாருங்க, அதாவது வசனம் ஏசாயால 26ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல நம்ம சகோதரர் வந்து கோடிட்டு காமிக்கிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் வந்து இந்த பூமியில நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் அப்படின்னா யாருன்னா பூமியின் குடிகள். இந்த பூமியின் குடிகள் வந்து நீதியை கற்றுக்கொள்வார்கள். அவ என்ன பண்ண போறாங்க, அங்க வந்து கற்றுக்கொள்றதான் போறாங்க. மரித்தவர்கள் உயிர்த்து வந்து வருவாங்க, வந்து என்ன பண்ண போறாங்கன்னா அதாவது ராஜ்யத்துல நீதியை கற்றுக்கொள்வார்கள். கற்றுக்கொள்வது படிப்படியாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான். அது வரும்போதே வந்து நீதியை தேர்ந்தவங்களாம் வரப்போறது கிடையாது. இங்க வந்துதான் என்ன பண்ண போறாங்கன்னா படிப்படியாக கற்றுக்கொள்ள போறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப பூஜக்கரத்து குடிகள் வந்து நீதியை கற்றுக்கொள்வார்கள். அப்ப நீதியை கற்றுக்கொள்ளக்கூடிய அங்க சூழ்நிலைகள் அங்க ராஜ்யத்தில் ஏற்படுத்தப்படும் சொல்லி பார்க்கிறோம். அடுத்து நம்ம தொடர்ந்து படிக்கும்போது பாருங்க, அதுல எலிசா வகுப்பாரின் விரோதிகளின் மேலான நியாய தீர்ப்பு 42 பேர் பீறி போடப்பட்டதின் மூலம் நிறைவேறியது. பாருங்க, எலிசா வகுப்பாருடைய விரோதிகள். அப்ப எலிசா வகுப்பாருடைய விரோதிகள் அப்படின்னா எலிசா வகுப்பார் யாருன்னா முற்பிதாக்கள். ராஜ்யத்துல முற்பிதாக்களுக்கு எதிராக
அங்கே வந்து பார்க்கும்போது அன்பான சகோதரர்கள் நான் பார்க்குறோம், ராஜ்யத்தில் முற்பிதாக்களுக்கு எதிராக ஒரு குரூப், விரோதமான ஒரு குரூப் இயங்குவாங்க. ஏன்னா அங்கேயும் விரோதமான குரூப் வரும்போது நாம் படிச்சிருக்கிறோம், ஏற்கனவே நாம் படிச்சிருக்கிறோம். கர்த்தர் காலத்திலேயே கர்த்தர் இருக்கும்போதே வந்து அவருக்கும் விரோதிகள் இருந்தாங்க. அதே மாதிரி தான் பாருங்க, இங்கே வந்து படிக்கிறோம், எலிசா வகுப்பாரின் விரோதிகளின் மேலதான் நியாய தீர்ப்பு 42 பேர் பிரிபடப்பட்டது மூலமாக நிறைவேறியது. அடுத்தது, இது மேசியாவின் ராஜ்யத்தில் தெய்வீக ஏற்பாடுகளுக்கு எதிரான அனைவர் மேலும் செயல்படுத்தப்படும் நியாயமான தீர்ப்பை நிழலாக காண்பித்தது. பாருங்க, இது வந்து சொல்றாரு நிழலா காமிக்கப்பட்டிருக்கா. எப்படி அப்படின்னா, மேசியாவினுடைய ராஜ்யத்துல தெய்வீக ஏற்பாடுகள், அங்க வந்து ஆளோட அரசாட்சியில தெய்வீக ஏற்பாடுகள் அங்க என்ன ஏற்படும், செயல்படுத்தப்படும். அந்த தெய்வீக ஏற்பாடுகளுக்கு எதிரான ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க மேல செயல்படுத்தப்படக்கூடிய நியாயமான தீர்ப்பைத்தான் இந்த பிள்ளைகள் மொட்டை தலையா ஏறிப்போ அப்படின்னு சொன்ன அந்த பிள்ளைகள் மேல வந்த தண்டனை அதை அடையாளப்படுத்து. இது நியாயமான தீர்ப்பு தான் நிழலாக சொல்லப்படுதுன்னு நம்ம மூத்த சொல்றாரு. இது நியாயமான தீர்ப்பு தான். அடுத்தது, வேத வாக்கியங்களின் உறுதிமொழியாவது, கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். ஏசாயா 26:9. நியாயம் நூலாகவும் நீதி தூக்கு நூலாகவும் வைக்கப்படும். ஏசாயா 28:17. எல்லாம் ராஜ்யத்துல, கர்த்தருடைய ராஜ்யத்துல, மேசியாவின் யுகத்துல, ஆயரோட அரசாட்சியில நடக்கக்கூடிய காரியங்களை தான் வந்து சொல்லக்கூடிய வசனங்களா இந்த வசனங்கள் இருக்கு. அப்போ பூச்சக்கரத்து குடிகள் வந்து நீதியை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை. அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய ப்ராசஸ் இருப்பாங்க. கற்றுக்கொண்டு நன்மை செய்யறவங்களுக்கு அங்க பரிசுகள் வழங்கப்படும், எதிராக செய்யறவங்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும். அந்த தண்டனைகள் வழங்கப்படுறத இந்த 42 பிள்ளைகள் பிரி போடப்பட்டது, கரடிகள் வந்து பெரியது அடையாளப்படுத்துகிறது. அப்போ அங்க சொல்றாரு, நீதியும் நியாயம் நூலாகவும் இருக்குமா, நீதி தூக்கு நூலாக வைக்கப்படும் அப்படிங்கிறது. அப்படின்னு ஒரு நியாய தீர்ப்புக்குள்ள உலக ஜனங்கள் போவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் போது ரீபிரிண்ட் நம்பர் 5779ல, இந்த காரணத்தினாலேயே 1000 வருட யுகம் உலகின் நியாய தீர்ப்பின் நாள் என்று அழைக்கப்படுகிறது. உலகத்தினோட நியாய தீர்ப்பு நாளுங்கிறது அதுதான். ஏன்னா கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சி குறித்து நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய நாள் அப்படி நம்ம கர்த்தருடைய நாள் குறித்து படிச்சுக்கிறோம். அது நியாய தீர்ப்பின் நாள்னு பார்த்துக்கிறோம், நீதியை சரிக்கட்டும் நாள்னு பார்த்துக்கிறோம். அப்ப கர்த்தருடைய நாளை பார்க்கும்போது அது நியாய தீர்ப்பின் நாள், அது நீதியை சரிக்கட்டக்கூடிய நாள். அப்ப என்ன சொல்லப்படுது என்ன தெரியுங்களா? அப்போ உலகத்துல இதுவரைக்கும் நீதி செயல்படுத்தப்படல, அநீதி தான் இருக்கு. இப்போ 3ஆம் உலகத்துல தான் நீதி வாசமாய் இருக்கும், புதிய வானம் புதிய பூமி. அப்போ நீதி வாசம் அங்கதான் இருக்கு. அப்போ இங்க பார்க்கிறோம், நியாயம் நூலாகவும் நீதி தூக்கு நூலாகவும் வைக்கப்படும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் அடையாளப்படுத்துகிறது. அப்போ இந்த 1000 வருடம் முழுவதுமே நியாய தீர்ப்பின் நாள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாள் தான் 1000 வருட அரசாட்சி. அதான் அன்பான சகோதரர்களே, பரிசுத்த பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து அவருடைய நிருபத்தில் சொல்றார், 2 பேதுரு 3:8 கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம் போல இருக்குது என்று விளக்குறார். கர்த்தருக்கு ஒரு நாள்ங்கிறது 1000 வருஷம் போல இருக்குதுங்கிறார். அதான் பரிசுத்த பேதுரு சொல்லும்போது வசனம் வாசிங்க. தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதில் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். பாருங்க, தேவன் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கார், ஒரு நாளை குறிச்சிருக்கார் தேவன். அப்ப அந்த நாள்ல தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, அவருடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தர் இயேசுவை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாய தீர்ப்பு செய்வார். அந்த மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாள் தான் 1000 வருட அரசாட்சி, மேசியாவின் யுகம், கர்த்தருடைய நாள், நியாய தீர்ப்பு நாள். அந்த நாள்ல தான் அன்பான சகோதரர்களே நீதியாக நியாய தீர்ப்பு செய்வார். அப்ப நீதியானா நீதி இல்லாம இருக்கு. அப்போ பாருங்க, அங்க ராஜ்யத்துல எல்லாருக்கும் நீதி கொடுக்கப்படும், நீதியாக நியாய தீர்ப்பு செய்வாருன்னு சொல்லி பார்க்கணும். நியாய தீர்ப்பு தான் அங்க கொடுக்கப்படுது அன்பான சகோதரர்களே. அப்போ ஜனங்களை நீதியை நேசிக்கவும் பாவத்தை வெறுக்கவும் கற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நியாய தீர்ப்பானது வெகுமதியும் தண்டனையும் ஞானமாக கொடுக்கும்படியா இருக்குமாமா. அப்போ பாருங்க, ஜனங்களுக்கெல்லாம் வந்து நீதியை நேசிப்பாங்களாம். கர்த்தருடைய அந்த 1000 வருட அரசாட்சியில எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வரணும்ல. அப்ப எப்படி முந்தின சீருக்கு வரும்? ஏன்னா இந்த பூமியில ஆதாமின் சந்ததி, விழுந்து போன சந்ததி, பாவத்திலேயே வாழ்ந்து பாவத்திலேயே மறிச்சு அப்படி உயிர்த்தெழுந்து வரும்போது அதே சிந்தை அதே மனநிலையில வருவாங்க. அப்ப அவர்களுக்கு வந்து நீதி கற்றுக் கொடுக்கப்படும். அப்ப நீதி கற்றுக் கொடுக்கப்பட்டு அதான் சொல்றாரு, அந்த ஜனங்கள் எல்லாம் பாருங்க அநீதிக்குள்ள வாழ்ந்து அநீதியாவே செயல்பட்டு அநீதியாவே வாழ்ந்து, கிரிகள் எல்லாமே அநீதி, அப்படியாக வாழ்ந்து அப்படியாவே மறித்து
அப்படியா உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்களுக்கு அங்கே நீதி கற்றுக் கொடுக்கப்படும் அன்பான சகோதர சொல்லி அவர்கள் வந்து நீதியை நேசிக்கத்தக்கதாக அவர் மனநிலைகள் வந்து மாற்றப்படும் அப்படின்னு பார்க்குறோம். பாவத்தை வெறுப்பாங்களா? பாவத்தை வெறுக்கத்தக்கதாக அங்கே கற்றுத்தரப்படும் பாடங்கள். அப்போ அந்த நியாய தீர்ப்பானது எப்படி கொடுக்கப்படும்? அங்கே தண்டனை வெகுமதி ரெண்டுமே. பாருங்க, நம்மளே பார்க்குறோம், நல்ல பிள்ளைகள் நன்றாக படித்து நல்லா கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு வெகுமதிகள் கொடுக்குறோம். சொன்ன பேச்சு கேட்டாங்கன்னா வெகுமதிகள் கொடுக்குறோம். கிளாஸில் வந்து நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா பரிசுகள் கொடுக்குறோம். அவனை என்கரேஜ் பண்ணுறோம். அவன் நல்லா அடுத்த இந்த பரிசுகள் வரைக்கும் நல்லா இன்னும் முன்ன காட்டிலும் அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இன்னும் நல்லா நல்ல பேர் வாங்கணும், ஆசிரியர் நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. பிள்ளைகளும் பெற்றோர் இடத்துல பெற்றோர் பாராட்டி வெகுமதிகள் கொடுத்தாங்கன்னா அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் இதை காட்டில் நல்ல கிரிகள் காட்டி செஞ்சு இன்னும் அதிகமான வெகுமதிகளை பெற வேண்டும் தான் நினைப்பாங்க. ஆனால் தப்பு பண்ணும்போது தண்டனையும் கொடுப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களாகட்டும் அல்லது வீட்டில் பெற்றோர்களாகட்டும் இப்படியாக தண்டனையும் கொடுக்க முடியாத இருக்கு. இப்படி தான் வந்து ஜனங்கள் வந்து நீதியை கற்றுக்கொள்ள போகிறாங்க, நீதியை நேசிப்பாங்க, பாவத்தை வெறுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போவாங்க. அன்பான சகோதர சொல்லு, அப்போ நம்ம படிக்கிறோம் இந்த எலிசா தீர்க்கதரிசி முற்பிதாக்கள் அடையாளப்படுத்துறார். அப்போ அன்பான சகோதரர்கள் நம்ம படிக்கிறோம் அந்த நீதி இங்கே வந்து கர்த்தர் மூலமாக திருச்சபையின் மூலமாக முற்பிதாக்கள் வழியாக உலக ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். அப்போ படிக்கிறோம் நம்ம மீகா தீர்க்கதரிசியில் படிக்கிறோம். மீகா 5ஆம் அதிகாரத்தில் மீகா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசி அவர் வந்து சொல்றாரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, இவரே சமாதானக்காரனர், அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போது நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். பாருங்க, இங்க இந்த மீகா தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய வசனத்துல இவரே சமாதானக்காரனர். அது யாருங்க? இவரே சமாதானக்காரனர் மீகா சொல்றாரு. அப்ப யார் அந்த சமாதானத்தின் காரணர்? சமாதான பிரபு. சமாதான பிரபு. அப்போ சமாதான பிரபு இந்த பூமியில தன்னுடைய ராஜ்யத்துல அவர் அரசாட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது, நியாய தீர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கும் போது, நீதியாக நியாய தீர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கும் போது அந்த சமாதானம் இந்த பூமியில் நிலவும். அப்போ அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போது, அசீரியன் நம்ம ஏற்கனவே பாடத்தில் பார்த்துக்கிறோம், ஆரோட அரசாட்சி கொடுத்த பாடத்திலேயே 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதிகள் பாடத்தில் நான் படிச்சுக்கிறோம். அப்போ அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போது, அப்போ அங்க நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போது 7 மேய்ப்பர்களையும் பாருங்க, 7 மேய்ப்பர்களையும் மனுஷர்ல 8 அதிபதிகள். முன்னாடி 7 மேய்ப்பர்களுக்கு முன்னாடி மனுஷர்னு போடல. இங்க பார்க்கிறோம் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அசீரியனுக்கு விரோதமாக நிறுத்துவேன் அப்படிங்கிறார். அப்போ அன்பான சகோதரர் 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதிகள். அப்போ இந்த 7 மேய்ப்பர்கள் யாரை அடையாளப்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, 7 மேய்ப்பர்கள் அவங்க மேய்ப்பர்கள்னா மந்தை மேய்க்கிறவங்க பார்க்குறோம். இங்கே நம்ம இங்கே படிக்கிறோம் அந்த இதில் மேய்ப்பர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஹெச்ல 7462ல ரா அப்படின்னு போட்டு ரா இந்த டு 10 எ ஃப்ளாக் போட்டு கீழே பார்க்குறோம் ரூலர் ஆர் கிங் ஜென்ரலி டு ரூல். 7 மேய்ப்பர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா நமக்கு அந்த ஸ்ட்ராங் கங்கரன்ஸில் பார்க்கும்போது H7462ல ராங்கிற வார்த்தை போட்டு அப்படின்னு இடத்துல ஜென்ரலி டு ரூல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் தெரியுங்களா? ரூலர் ஆர் கிங் அப்படின்னா ஆட்சி செய்கிறவங்க அல்லது ராஜாக்கள் என்று அர்த்தம். அன்பான சகோதர சகோதரர்களே, அப்போ இந்த 7 மேய்ப்பர்கள் என்பவர்கள் யாருன்னா ஆட்சி செய்யக்கூடிய ராஜாக்களை அடையாளப்படுத்துகிறது. அதான் நாம் படிக்கிறோம் வெளிப்படுத்தல் விசேஷத்துல 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்கு படிக்கிறோம். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். பாருங்க, அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான் அப்படின்னு ஒரு ராஜரீகத்தை இங்கே அடையாளப்படுத்துகிறது. அதான் நம்ம படிக்கிறோம் ரெவல்யூஷன் 2nd சாப்டர்ல 27th verseல வந்து பார்க்கும்போது he shall rule பார்க்குறோம். அப்போ அந்த ரூல் பார்க்கும்போது பாருங்க G 4165 அதுக்கு வந்து பார்க்கும்போது to tend as a shepherd கீழே பார்க்குறோம் ரூல் இப்போ ரூல் அப்படின்னா ரூல் பண்ணுறவங்க யாருன்னா அன்பான சகோதரர்களே ரூல் பண்ணுறவங்க தான் ராஜாக்கள். அப்போ இங்கே வந்து பார்க்குறோம் அந்த 7 மேய்ப்பர்கள் யார் என்றால் அன்பான சகோதரர்களே 7 ராஜாக்கள். அப்படின்னு 7 மேய்ப்பர்கள்னா இவங்க வந்து மேய்ப்பர்கள் இல்லை ராஜாக்கள்னு படிச்சிட்டோம். அப்போ 7 மேய்ப்பர்கள் 7 ராஜாக்கள் அர்த்தம். அன்பான சகோதரர்களே, அப்போ இந்த 7 மேய்ப்பர்கள் யார் அடையாளப்படுத்துறாங்க? நம்ம ஏற்கனவே பாடத்தில் படிச்சிருக்கிறோன்னா அதாவது வெளிப்படுத்தல் 1:6 பார்த்தோம். அவர் தம்முடைய ரத்தத்தினால நம்மளெல்லாம் மீட்டு என்ன பண்ணிருக்க நம்ம ராஜாக்களும் ஆசாரிகளுமா
ஆக்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்காரு. அப்படின்னா அன்பான சகோதரர்களே, இவங்க வந்து 7 மேய்ப்பர்கள் அன்பான சகோதரர்களே சபையை, திருச்சபை ஜனங்களை தான் அடையாளப்படுத்துகிறார்கள். இவங்க வந்து கர்த்தரோட சேர்ந்து இந்த பூமியில் பாடுபட்டு அவரோட சேர்ந்து மகிமையில ராஜரீகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய உறுப்பினராக இருக்கிறாங்க திருச்சபை உறுப்பினர்கள். இவங்க தான் அன்பான சகோதரர்கள் ராஜாக்கள். அப்படின்னா யாரும் நாம தான் அவங்களும் சொல்லி பார்க்குறோம். அப்போ 7 மேய்ப்பர்கள் அப்படின்னு ஏன் அடையாளம் சொல்லப்பட்டிருக்குன்னா பாருங்க, இந்த 7 மேய்ப்பர்கள் என்பது பாருங்க 7 காலகட்டத்தில் உருவான சுவிசேஷ யுக சபை வகுப்பார். திருச்சபையின் வகுப்பார் 7 சபை காலகட்டத்தில் உருவாகிறாங்க. 144,000 பேர் வந்து 7 சபையின் காலகட்டத்தில் உருவாகி வராங்க. முதல் சபை எபேசுல ஆரம்பிச்சு கடைசி சபை லவோதிகேயா சபை. அப்ப இந்த 7 கால சபையில இருந்து 144,000 பேர் 7 காலகட்டங்களில் உருவான சுவிசேஷ யுக சபை வகுப்பினர் தான் இந்த 7 மேய்ப்பர்கள். அவங்க தான் திருச்சபையினர்கள், அவங்க தான் கர்த்தரோட சேர்ந்து ஆளுகை செய்யக்கூடிய வகுப்பினர்கள் சொல்லி பார்க்குறோம். அப்போ இவர்கள் தான் பார்க்குற அன்பான சகோதரர்கள் உலகத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆவிக்குரிய நிலைமையில இருந்து ராஜரீகம் செய்யக்கூடிய அந்த கர்த்தரோட இருக்கக்கூடிய வகுப்பினர்கள் சொல்லி பார்க்குறோம். அதான் நம்ம பார்க்கிற வெளிப்படுத்த விசேஷத்தில் அதாவது 7 பொன் குத்து விளக்குகள் பார்க்குறோம். 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் மனுசுகுமாரன் இருக்கிறார். அப்படின்னா அது வந்து திருச்சபை கர்த்தரை அடையாளப்படுத்துகிறதா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த குத்து விளக்கே திருச்சபை அடையாளப்படுத்துகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதை வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் படிக்கலாம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம், அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமி மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். பாருங்க, தேவனுடைய கோப கலசங்களை பூமி மேல ஊற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அன்பான சகோதரர், இங்க வந்து திருச்சபை இலக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா கோப கலசங்கள் அந்த பூமி மேல ஊற்றப்படும். தேவனுடைய கோப கலசங்கள், தேவனுடைய கோபங்கள் இந்த பூமி மேல பற்றி எறியக்கூடிய அதை அடையாளப்படுத்துகிறது. அப்பதான் சொல்றாரு வந்து அதாவது முற்பிதாக்கள் அங்க அதாவது மகா உபத்திரவ காலத்தினுடைய அந்த உச்சகட்டத்தில் யார் உயிர்த்தெழுந்து வருவாங்க பார்க்குறோம். மகா உபத்திரவ காலம் அந்த 3ஆம் உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது அங்க யார் வருவாங்க? முற்பிதாக்கள் வருவாங்க. முற்பிதாக்கள் வந்து அங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அப்போ அங்க பார்க்கிறோம், அதாவது மனுஷர்ல வந்து 8 அதிபதிகள்னு படித்தோம். 8 அதிபதிகள் அவங்க யாருன்னா மனுஷரில் 8 அதிபதிகளை பார்க்கிறோம். அப்போ அன்பான சகோதரர் 8 அதிபதிகள் யாரை அடையாளப்படுத்துறான்னு பார்க்கும்போது முற்பிதாக்கள் அடையாளப்படுத்துறாங்க. 8 அதிபதிகள் ஏற்கனவே நம்ம பாடத்தில் படிச்சுக்கிறோம். அவங்க முற்பிதாக்களுக்கு நிழலாக சொல்லப்படுகிறார்கள், முற்பிதாக்கள் அடையாளமா இருக்கிறாங்க சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த முற்பிதாக்கள் யாரிலிருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆபேலிருந்து யோவான் ஸ்நானன் வரை வாழ்ந்த தேவ பிள்ளைகள் அவங்க தான் அந்த 8 அதிபதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, ஏன்னா அவர்கள் வந்து இந்த பூமியில கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய அதாவது பிரதிநிதிகளாக இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பூமியில ராஜாக்களா இருப்பாங்க, பூமியில பிரபுக்களா இருப்பாங்க. அதான் வசனத்தில் படிக்கிறோம், சங்கீதம் 45ஆம் சங்கீதத்தில் 16வது வசனம். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். பாருங்க, உமது பிதாக்களுக்கு பதிலாக முற்பிதாக்கள் பாருங்க ஆபேல் இவங்க எல்லாமே கர்த்தருக்கு முன்பாக வாழ்ந்தவங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வாழ்ந்தவங்க. ஆபிரகாம், தாவீது இவங்க எல்லாமே உமது பிதாக்களுக்கு இவங்களாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாக்கள். பிதாக்கள்னா மாம்சத்தின் அடிப்படையில் பிறக்கும் பொழுது கர்த்தருக்கு இவங்க முற்பிதாக்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள் அப்படின்னு நினைத்தனா அந்த பிதாக்களா இருந்தவங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்தில் அவங்க உயிர்த்தெழுப்பப்பட்டு இந்த பூமிக்கு வரும்போது எப்படி இருப்பாங்கன்னா அவங்க பிள்ளைகளாக மாறிடுவாங்களாம், உமது குமாரராக மாறிடுவாங்களாம். அப்போ என்ன அர்த்தம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்கள வந்து உயிர்த்தெழுப்பும் போது அவர் நித்திய பிதாங்கிற நாம் கொடுக்கப்படுது. அப்படின்னா அவருக்கு வந்து பார்க்கும்போது குமாரராக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை என்ன பண்ணுவாரா பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த பிரபுக்கள் பூமி எங்கும் பிரபுக்களாக வைக்கப்படக்கூடியவங்க யாருன்னா இந்த முற்பிதாக்கள் 8 அதிபதிகள், மனுஷரில் 8 அதிபதிகள். இவங்க தான் பூமியில இருந்து அங்க கர்த்தரும் திருச்சபையும் சொல்லக்கூடிய கருத்துக்களை சத்தியத்தை இந்த பூமியில் செயல்படுத்தக்கூடிய ஓப்பனர் இருப்பாங்க. நமக்கு ரிப்பீட் நம்பர் 47-57 நம்ம மூத்த சொல்றாரு, எலிசா முற்பிதாக்களும் கூட நிழலாக காணப்படலாம். மேசியாவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகையில் உலகத்துக்கு போதிக்கும் காரியமும் உலகை ஆசீர்வதிக்கும் காரியமும் இந்த முற்பிதாக்களின் கரங்களிலேயே வைக்கப்படும். இவர்கள் பூமி எங்கும் பிரபுக்களாக காணப்படுவார்கள். பாருங்க, எலிசா வந்து முற்பிதாக்களுக்கு நிழலாக இருக்கார். நம்ம சகோதரர் ரைட்டிங்ல மேசியாவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது உலகத்துக்கு போதிக்கக்கூடிய காரியம் நடக்கும். ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தில் வந்து நீதி கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு அங்கே போதனை செய்யப்படும். அப்போ அங்கே ஸ்தாபிக்கப்படும் போது உலகத்துக்கு போதிக்கும் காரியமும்
உலகை ஆசீர்வதிக்கும் காரியமும் நடக்கும். யாருக்கு மூலியமா நடக்கும்னா முற்பிதாக்கள் கரங்களிலேயே வைக்கப்படுமா, முற்பிதாக்கள் கரங்கள்ல தான். அப்போ எலிசா வந்து அந்த முதல் அற்புதத்தில் தண்ணீர், அசுத்தமான தண்ணியை சுத்தமாக்குனார். அது யார் மூலியமா நடக்குது? முற்பிதாக்கள் மூலியமா தான் நடக்குது. அப்போ ஆசீர்வாதங்கள் முற்பிதாக்கள் மூலமா தான் வரும். அதான் இவர்கள் பூமியை எங்கும் பிரபுக்களாக காணப்படுவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த 8 அதிபதிகள் பழைய ஏற்பாட்டு கால முற்பிதாக்கள் பரிசுத்தவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்பான சகோதரர்கள் நான் பார்க்குறோம் ஆபேலிருந்து யோவான் ஸ்நானன் வரைக்கும். மூத்த சகோதரர் ரைட்டிங்கில் பார்க்குறோம் ரீப்ரிண்ட் நம்பர் 34:28 இந்த சம்பவத்தை குறித்து சகோதரர் சொல்றார். ஒருவேளை இச்சம்பவம் தீர்க்க தரிசனமான அடையாளமான விதத்தில் பார்க்கப்பட்டால் இது எதிர்காலத்தில் ராஜ்யத்தின் பூமிக்குரிய பிரதிநிதிகளின் போதனைகளை அலட்சியம் பண்ணுகிறவர்கள் மீது அல்லது பரலோக ராஜ்யத்தின் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதிநிதிகள் என இவர்களுடைய ஸ்தானத்திற்கே உரிய மரியாதையை வழங்க தவறுபவர்கள் மீது வரும் நியாய தீர்ப்புகளை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கும். அதாவது இந்த சம்பவம் ஒருவேளை இந்த கரடிகள் வந்து பிள்ளைகளை பிரி போட்டதை அந்த சம்பவத்தை சொல்றாரு. ஒருவேளை இந்த சம்பவம் தீர்க்கதரிசனமான அடையாளமான விதத்தில் பார்த்தா, தீர்க்கதரிசன பாஷை அடையாள பாஷையில் சொல்லப்படுதுன்னு பார்த்தா, இது எதிர்காலத்தில் வந்து ராஜ்யத்தின் பூமிக்குரிய பிரதிநிதிகள், அதாவது ராஜ்யத்தின் பூமிக்குரிய பிரதிநிதிகளாக தேவன் ஒரு சிலரை வைக்க போறாரு. பூமிக்குரிய பிரதிநிதிகள் யாருன்னா அது முற்பிதாக்கள். அந்த பிரதிநிதிகளுடைய போதனைகளை அலட்சியம் பண்ணுவாங்க, ஒரு குரூப் பண்ணுவாங்க. அல்லது பல ராஜ்யத்தின் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதிநிதிகள் இந்த ஸ்தானத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுறவங்க, அவங்க மரியாதை கொடுக்காதவங்க, அவங்க மதிக்காதவர்கள், அவங்க மீது வரக்கூடிய நியாய தீர்ப்புகளை வந்து இந்த சம்பவம் அடையாளப்படுத்துறாங்க. பாருங்க, ராஜ்யத்தில் முற்பிதாக்கள் வந்து அவங்க ஊழியத்தை செஞ்சும் போது பூமிக்கு நீதியை, பூமியின் ஜனங்களுக்கு நீதியை கற்றுக் கொடுக்கக்கூடிய வேலை செய்யும் போது அவங்க மதிக்காதவர்களுக்கு அதான் சொன்னாங்க மொட்டை தலையா ஏறிப்போம். அப்போ என்ன தெரியுங்களா, அவளை அவமானப்படுத்துறாங்க, அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய தலைமைத்துவத்தையும் அதிகாரப்படுத்துறது. அந்த மாதிரி குரூப் இந்த பூமியில் இருப்பாங்க. அவங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கறது தான் இந்த கரடிகள் வந்து அந்த பிள்ளைகளை பிரி போட்ட சம்பவத்தை அடையாளப்படுத்துது. நம்ம பார்க்கிறோம் இந்த ஒரு உலகத்தில் வந்து இது எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த உலகம் ஒரு மாபெரும் ஒரு அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். உலகம் வந்து இப்போ பாருங்க, இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமானது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான காலப்பகுதியாக இருக்கு. உலகம் முழுவதும் பல வகையான பிரச்சனைகளுக்குள்ள போயிட்டு இருக்கு. தொடர்ந்து உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா போர் மேகம் சூழ்ந்ததாக காணப்பட்டிருக்கு. அப்போ உலகமே பாருங்க ஒரு முடிவை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறது எல்லா ஜனங்களும் உணர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே பாடங்களில் படிச்சுக்கிறோம், அந்த மகா உபத்திரவ காலம் என்பது 3ஆம் உலக மகா யுத்தத்தை அடையாளப்படுத்துகிறது. அப்போ 3ஆம் உலக போர் இந்த பூமியில் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஜனங்களும் வந்து அங்கே அந்த ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா ஒரு ஆபத்தான காலப்பகுதியில் வாழ்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு உணர்றோம். இன்னைக்கு பாருங்க எல்லாம் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு தெரியும். எல்லாருமே பரபரப்பாக வந்து செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நியூஸை பார்த்துட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. போர் துவங்கிருச்சா, போரை வந்துருச்சா அப்படின்னு என்ன ஒரு எல்லாருக்கும் ஒரு பீதியான சூழ்நிலைகள் தான் இருக்குது இப்போ அன்பான சகோதரர்களே. அப்போ எல்லாமே பாருங்க, உலகம் முழுவதும் அங்கங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நமக்கு எப்படி அடையாளப்படுத்தியதுன்னா, உலகம் ஒரு மாபெரும் ஒரு உபத்திரவ காலத்தை நோக்கி போகுது. அந்த அர்மகதோன் யுத்தத்தை நோக்கி போகுது. அதான் அர்மகதோன் அப்படிங்கிறது அன்பான சகோதரர்கள், உலக ராஜாக்களை தேவன் கூட்டி சேர்க்கக்கூடிய அந்த மகா பெரிய 3ஆம் உலக போர் அடையாளப்படுத்துது, மகா உபத்திரவ காலத்தை அடையாளப்படுத்துது அர்மகதோன். அது 2 பகுதியாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அர்மகதோன் யுத்தமானது 2 பகுதிகளாக இருக்க போகுது. ஒன்று வந்து கோகின் கூட்டணியோட இஸ்ரேலின் யுத்தம், அதாவது மாகோகு தேசத்தான். மாகோகு நம்ம படித்தோம், 3ஆம் உலகமாக யுத்தத்தை குறித்து நம்ம படிச்சுக்கிறோம். எந்தெந்த நாடுகள், ஏன்னா இஸ்ரேலை மையமாக வச்சுட்டு அந்த 3ஆம் உலகமாக யுத்தம் வரப்போகுது நம்ம படிச்சுக்கிறோம், நிறையா பாடங்கள் படிச்சிட்டோம். அப்படின்னா கோகின் கூட்டணி இஸ்ரேலோட யுத்தம் பண்ணுவாங்க. கோகின் கூட்டணி யாரு? ரஷ்யா தலைமையில மாகோகு தேசத்தான், மாஸ்கோ. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவாங்க, ஒரு கூட்டணி போட்டு வருவாங்க. பார்க்குறோம் அங்கே வந்து தேவன் என்ன பண்ண போறாருன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்க போறார். நான் படித்தது தான், அங்கே தேவன் இஸ்ரேலுக்கு ஃபேவர் பண்ணுவார். மாகோகு அந்த கோகின் கூட்டணி வந்து தேவன் வந்து என்ன பண்ணுவார்னா, அங்கே தேவன் அங்கே நியாய தீர்ப்பு கொடுப்பார் அவங்களுக்கு. அவங்களுடைய நியாய தீர்ப்புகள் எப்படி இருக்குன்னு நம்ம பாடத்தில் படிச்சிருக்கிறோம். அந்த உலக நாடுகள் எல்லாமே என்ன ஆகுதுங்களா, இஸ்ரேலுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா தேசங்களையும் தேவன் வந்து அழிப்பார்னு சொல்லி பார்க்குறோம் அன்பான சகோதரர்கள். அதுக்கடுத்தது இது வந்து ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் கிறிஸ்துவ மண்டலத்தினுடைய வீழ்ச்சி, மகாபாபிலோன் விழுந்தது. அப்போ அந்த மகா பாபிலோன் ஆகிய பெயர் கிறிஸ்துவ மண்டலத்தோட வீழ்ச்சியும் அங்கே தொடர்ந்து சொல்லி பார்க்குறோம். அதனால தான் பார்க்குறோம்
அந்த அர்மகதோன் யுத்தத்தை குறித்து வெளிப்படுத்தல் 16:16 படிக்கிறோம். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் எண்ணப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். பாருங்க, உலக ராஜாக்களை எபிரேய பாஷையில அர்மகதோன் என்று அழைக்கப்பட்ட அந்த இடங்கள்ல கூட்டி சேர்க்கிறார், இந்த அர்மகதோன். அப்போ அந்த அர்மகதோன் யுத்தம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை அடையாளப்படுத்துகிறது, மகா உபத்திரவ காலத்தை அடையாளப்படுத்துகிறது. அங்கதான் வந்து எல்லா ராஜாக்களையும் அங்க கூட்டி சேர்க்கப்படுதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப அன்பான சகோதரர், அந்த அர்மகதோன் யுத்தத்துல வந்து நடக்குது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அங்க 18ஆம் வசனத்துல படிக்கிறோம். சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அதான் அதை போலத்த நாளில்லை படிச்சிருக்கிறோம், நான் படிச்சோமா இல்லைங்களா? அதை போலத்த நாள் இல்லை. அந்த நாள் எதுனா அந்த அர்மகதோன் யுத்தம் தான், 3ஆம் உலக மகா யுத்தம் தான். அதான் சொல்றாரு பாருங்க, சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின படிக்கிறோம். பூமி மிகவும் அதிர்ந்தது. அப்ப பூமி மிகவும் அதிர்ந்ததுன்னு என்ன அர்த்தம்? பூமி அதிர்ந்ததுன்னா பூமியில் கூடிய தேசங்கள், எல்லா தேசங்களும் இந்த போர்ல பங்கெடுக்க போகுது. பாருங்க, இன்னைக்கு அதுக்கு நம்ம படிப்படியா பாக்குறோம். இன்னைக்கு ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு தேச விரோதமா நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்தியா அவங்க மேல வந்து போர் தொடுத்தாச்சு. இப்போ அவங்க பதிலடி கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. இப்படியாக வந்து நம்ம பார்க்குறோம், ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான் நமக்கு எல்லாருக்கும் நிலவுது. அவங்களும் எச்சரிப்பு கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து அணுகுண்டு வீசுவோம், 130 அணுகுண்டு வச்சிருக்கிறோம் சொல்கிறாங்க, நாங்கள் எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. இப்படியாக பாருங்க, சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது. பாருங்க, இன்னைக்கு பூமி எல்லா பக்கமும் அதிர்வுகள் இன்னைக்கு பார்க்குறோம். அதிர்வு என்ன தெரியுங்களா? மிகப்பெரிய அளவில் அதிர்வுகள் கேட்டுருக்குங்களா, தத்தளிச்சுட்டு இருக்கு. பூமியின் மேல மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அந்த 3ஆம் உலக மகா யுத்தத்தை குறித்து படிக்கும்போது இந்த பூமி மேல மனுஷர்கள் உண்டான நாள் முதல் எத்தனையோ பெரிய பெரிய யுத்தங்கள் வந்திருக்குது. அதுல ஹைலைட்டா பார்த்தா 1ஆம் உலக போர். அதுல மிகப்பெரிய அளவுல ஐயோ இப்படிப்பட்ட போர் வந்ததேன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள்லயே பாருங்க 1919 முடிஞ்சோடனே 1939 ஸ்டார்ட் ஆயிடுச்சு 2ஆம் உலக மகா யுத்தம். இந்த மாதிரி யுத்தம் வந்ததேன்னு சொல்லிட்டோம். அது மிகப்பெரிய 1ஆம் உலக போரை காட்டிலும் 2ஆம் உலக போர் அதிகமாக இருந்துச்சு. பெரிய அளவில் நாசங்களும் பெரிய அளவில் உயிர் பலிகளும் பொருட்சாதமும் பயங்கரமான அளவில் இருந்துச்சு. இப்போ வரக்கூடிய 3ஆம் உலக மகா யுத்தம் பார்க்கிறோம். அதாவது பூமியின் மேல மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லையா அப்படின்னா அதை போலத்த நாள் இல்லை, அது மகா உபத்திரவமான நாள். அன்பான சகோதர சொல்ல அப்ப படிக்கிறோம், வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 18-19. அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது, புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினியாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைவூட்டப்பட்டது. இந்த அர்மகதோன் யுத்தத்துல உலக ராஜ்யங்களுக்கு தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா பெயர் கிறிஸ்த மண்டலத்துக்கு தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு. அதான் சொல்றாரு பாருங்க, மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினியாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அப்படின்னு நினைச்சிருந்தீங்களா, அவங்களுக்கு வரக்கூடிய தண்டனையை அடையாளப்படுத்துகிறது. அவங்க மேல வரக்கூடிய அந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தின் மேல வரக்கூடிய மகா பெரிய தண்டனை நியாய தீர்ப்புகளை இது வந்து அடையாளப்படுத்துகிறது. அன்பான சகோதரர்களே, இப்படியாக வந்து இந்த பூமியில வந்து அந்த அர்மகதோன் யுத்தத்தின் மூலமாக உலக நாடுகளுக்கு தேவன் வந்து இந்த 3ஆம் உலக போர்ல இஸ்ரேலுக்கு விரோதமாக வரக்கூடிய நாடுகளுக்கு தேவன் பாடம் கற்பிப்பார். அப்புறம் இந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலம் இன்னைக்கு பாருங்க, அங்க இஸ்ரேல் ஜனங்க மாம்சத்திற்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆபத்து வரும்போது அங்க தேவன் வந்து அவருக்கு ஃபேர் பண்ணுவார். இங்க உண்மையான திருச்சென் பிள்ளைகளுக்கு இந்த பூமியில பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தினால உபத்திரம் வரும்போது பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார், நியாயத்தை கொடுக்க போறார். அதாவது கோபாக்கினை ஆகிய மது உள்ள பாத்திரம் அப்படின்னு நினைத்தீங்களா, ஒரு மாபெரும் அழிவுக்குள்ள போக போறாங்க. அதுதான் வந்து இந்த ஒரு அர்மகதோன் யுத்தத்தின் மூலம் நடக்க போகுது. அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த 42 பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வருவது, இந்த 42 பிள்ளைகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது நான் பார்க்கிறோம், இது வந்து 2 வகையான அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று வந்து 42 பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வருவது பார்க்கிறோம். கிறிஸ்துவ மண்டலத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சி குன்றி பிரதிநிதிகள், ஆவிக்குரிய வளர்ச்சி குன்றி பிரதிநிதிகள் இவங்க 42 பிள்ளைகளை அடையாளப்படுத்துகிறாங்க. அதாவது இந்த பெயர் கிறிஸ்துவ மண்டலத்தில் வளர்ச்சி குன்றிய அவங்க எல்லாமே பெயர் கிறிஸ்துவ மண்டலத்தில் எல்லாருமே வந்து ஆவிக்குரிய வளர்ச்சியில் இல்லை, அவங்க சத்தியமே தெரியாது, அசித்தியத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த 42ங்கிற எண் வந்து 4 கூட்டல் 2 எத்தனை, 6. 6 என்பது பூரணமற்றது, இம்பர்ஃபெக்ஷன், பர்ஃபெக்ஷன் கிடையாது. அப்போ 7 தான் பர்ஃபெக்ஷன். அப்போ இந்த 42ங்கிறது
ஒரு வளர்ச்சி குன்றிய நிலையை இழக்கூடியவர்களை அடையாளப்படுத்துகிறது அன்பான சகோதரர்களே. அப்போ இன்னைக்கு வந்து இந்த 42 என்பது பேரகிறிஸ்தவ மண்டலத்தில் ஆவுக்குரிய வளர்ச்சி குன்றியவர்களை அடையாளப்படுத்துகிறது சொல்லி பார்க்கணும். அதான் நாம் படிக்கிறோம். இதுக்கு ஒரு சிம்பாலிக்கலாக தேவன் வந்து வசனத்தில் சொல்லியிருக்காரு. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 42 மாதம் யுத்தம் பண்ண யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு? யாருக்கு? 42 மாதம் என்பது எத்தனை நாள்? ஒரு மாதத்துக்கு 30 நாள். அப்புறம் 40 மாதத்துக்கு கணக்கு போடுங்க. நான் ஒரு மாதத்துக்கு 30 நாள், 40 மாதத்துக்கு 4 12 1200, அப்புறம் 2 மாதம் 60, 1260, 1260 நாட்கள் அப்படிங்கிறது 1260 வருஷங்கள். இது வந்து பார்க்கிறோம் உண்மையான திருச்சபை ஜனங்கள் மேல அந்த மகாபாபிலோன் ஆகிய பெருசபை அமைப்புகளுக்கு தியானம் கொடுத்த அதிகாரம் பண்ணாங்க நம்ம மேல. அதான் படிக்கிறோம். அதாவது அடுத்ததுல கிபி 539 ஆரம்பிச்சு கிபி 1799 முடிவடையுது இந்த 42 மாதங்கள் அல்லது 1260 வருஷங்கள். இந்த நெப்போலியன் போனாபட் என்ன பண்ணார்? போப்பை அரெஸ்ட் பண்ணார். அதோட முடியுது. அப்போ ஜஸ்டினியன் பேரரசன் காலத்தில் அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. அங்கிருந்து போப் மார்க்கம் விழுந்தது வரைக்கும் அதாவது அந்த 42 மாதங்கள் அதிகாரம் கொடுத்து அவர்கள் வந்து ஆட்சி செய்த காலங்கள், போப் மார்க்கம் ஆட்சி செஞ்ச காலங்கள் 42 மாதங்கள், அதாவது 1260 வருஷங்கள். அன்பான சகோதரர்களே, அப்படின்னா நாம் பார்க்குற இந்த பிள்ளைகள் பிரி போடப்பட்டான்னு படிச்சோமே இல்லைங்க, அதுக்கு பார்க்குறோம் முன்னே போப் மார்க்கம் உண்மை சபைக்கு செய்த துன்பத்திற்கு தகுந்த தண்டனை வழங்குதல். அப்போ பாருங்க அந்த இதில் வந்து போப் மார்க்கம் அதாவது பேர்கிறிஸ்தவ மண்டலம் உண்மையான திருச்சபை ஜனங்களுக்கு துன்பத்தில் பண்ணாங்க. அதுக்கு ஒரு தண்டனை தேவன் கொடுக்குறாரு. அருமகதோனில் தான் செய்ய போறார். அப்போ அந்த பீரி போடுறதுங்கிறது அருமகதோன் மூலியமாக இந்த பேர்கிறிஸ்தவ மண்டலத்துக்கு ஒரு வீழ்ச்சியை தேவன் கொடுப்பார். அப்போ நாம் படிச்சுக்கிறோம் அருமகதோன் யுத்தம் உச்சத்தில் இருக்கும் பொழுது முற்பிதாக்கள் உயிர்த்து வருவாங்க. முற்பிதாக்கள் வரும் பொழுது அங்கே வந்து அவர்கள் இந்த ராஜ்யத்தை சத்தியத்தை சொல்லும் பொழுதும் சத்தியங்கள் அங்கே பரிமாறும் பொழுதும் அவரை வந்து அந்த எலிசா வகுப்பினர்களாக முற்பிதாக்களை அவமதிக்கிற குரூப்பும் இருப்பாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய தண்டனை தான் அந்த பிள்ளைகள் பீரி போடப்பட்டது. அதாவது கரடிகள் வந்து அவங்களை பீரி போடுறது வந்து அவங்களுக்கு வரக்கூடிய இந்த நியாயத்தீர்ப்பு அடையாளப்படுத்துகிறது. அவங்களுக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. அப்போ வந்து இந்த பேசவை ஜனங்களுக்கும் அங்கே நியாயத்தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கிறத நான் பார்க்குறோம். அவங்க முற்பிதாக்கள் மூலியமாக அங்கே வந்து 2 வகையான தண்டனைகள் அங்கே வரப்போகுது. அப்படின்னு என்ன இருந்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களில் அதாவது உலக ஜனங்களில் சத்தியத்தை கற்றுக்கொள்கிறவங்க அந்த நீதியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்களாமா, அதாவது முற்பிதாக்களுக்கு விரோதமாக அவமானப்படுத்தி நிந்தித்து சில காரியங்களை பேசுவார்கள். அப்போது உடனே அவங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். அப்போ இந்த 42 பிள்ளைகளை பிரி போட்டது வந்து அதாவது இந்த பெயர்கிறிஸ்து மண்டலத்துக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பையும் அங்கே அடையாளப்படுத்துகிறதா இருக்குது. அப்போ ராஜ்யத்தில் முற்பிதாக்கள் உயிர்த்திலிருந்து வந்துடுவாங்க. அவங்க பிரபுக்கள் அந்த பூமியில் ராஜ்யம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கணும். இப்படியாக அன்பான சகோதரர்களே, இந்த நாளில் மொட்டை தலையா ஏறிப்போ அப்படின்னு அந்த பாடத்தை தலைப்பில் நம்ம பார்த்தோம். மொட்டை தலையாங்கிறது எலிசா. அவர் தான் வந்து அந்த இளம் துஷ்டமான பிள்ளைகளை வந்து நிந்தித்தார்கள் சொல்லி பார்க்குறோம். அப்புறம் இது வந்து இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்கிற விஷயம் என்னன்னா, ராஜ்யத்தில் முற்பிதாக்களுக்கு விரோதமாக பேசக்கூடியவர்களுக்கு தேவன் ஒரு நியாய தீர்ப்பு கொடுப்பார், ஒரு தண்டனை கொடுப்பாருங்கிறத நம்ம பார்க்கணும். இது வந்து எலிசா செய்த அற்புதத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா முற்பிதாக்கள் வந்து ராஜ்யத்தை செய்யக்கூடிய அந்த அற்புதத்துக்கு அடையாளமாக இருக்குது. அன்பான சகோதரர்களே, இந்த நாளில் நம்ம இந்த ஒரு பாடத்தில் 2வது பாகமாக மொட்டைத்தலையாக ஏறிப்போங்கிற பாடத்தில் நம்ம தியானித்தோம். அப்போ கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம வாழக்கூடிய காலமானது இந்த சம்பவங்கள்லாம் நிறைவேறக்கூடிய காலங்கள் நம்ம நெருங்கி போயிட்டு இருக்கிறோங்கிறது உணர்ந்தவர்களாக நம்ம காலத்தை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து இன்னும் நம்ம தோட்டத்தை நம்ம பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக ஓடி தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம சென்று சேர தேவன் நம்ம கிருபை செய்து நடத்துவாராக. பொறுமையோடு கேட்டவங்க தேவன் தாமே ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.